ஒடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் செம்ம கலைங்க. யாரா ஓடி போனா வாய் வாய் இருக்குன்னா என்ன வேணா பேசுவீங்களா? 10 நிமிஷம் குளத்தூர்ல பேசுனதுக்கே கொத்து புரட்டா போட்டாங்க. உங்களா மாதிரி ரீல் இல்லடா, ரியல் தாய்மாமன். வேற லெவல் வேற லெவலியா. இன்னைக்கு நம்ம அண்ணன் முதல்வர் தளபதி சும்மா வச்சு செஞ்சுட்டாரு மனுஷன். ஐயோ எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு குஸ்மம் தான். திமுக சும்மா தூக்கி போட்டு பந்தாடி நக்கலா 4 மிதி விட்டு சம்பவம் இன்னைக்கு வேற மாதிரி சம்பவம். ஸோ பார்த்த உடனே பயங்கரமா ஒரு குஸ்பம்பு. ஸோ அதை உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் இந்த வீடியோ காணொலி. தளபதியோட முதல்வருடைய ஸ்பீச் பார்க்காதீங்க, உடனே பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாவே. சரி, ஓகே. ஸ்டார்டிங்ல இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூருக்கு போக போறார். அதாவது கரூர் சம்பவம் நடந்து இத்தனை நாட்களுக்கு அப்புறம் கரூருக்கு போக போறார். என்னென்ன வசைப்பாடுகளை சந்திச்சிருந்தார். ஸோ இதுக்கப்புறம் எந்த இடத்துலயும் கரூரை பத்தி அந்த விஷயத்தை பத்தி பெருசா பேசவே இல்லை. ஸோ அதனால ரொம்ப ஆவலா என்ன பேச போறார் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கரூர்ல அப்படின்ட்டு பயங்கர ஒரு ஆவலா நேரத்தை சொல்லியிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்தாரு. அதாவது வர்ற வழியிலே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போது எப்படி மக்கள் ஒரு ஆரவாரத்தோட வர வச்சாங்களோ, ஸோ அதே மாதிரி எந்த ஒரு குறைவும் இல்லாம மக்கள் அவ்வளோக்குள்ள அப்படி பூவை தூக்கி வீசி அவர் கார் மேல போட்டு அப்படி ஒரு வரவேற்பு. ஸோ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவரை யாருங்க அசைக்க முடியும்? அப்படியே வந்தாருங்க, வந்து நிக்காரு. அதில் பாக்குறேன் கருப்பு ட்ரெஸ். ஏன்னா அந்த துயரச்சமம் நடந்ததுக்கு அப்புறம் முதல் முறை அந்த இடத்துக்கு வராது. அதை குறிப்பிடுற மாதிரி கருப்பு ட்ரெஸ்ல வந்து நிக்காரு. அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமா இருக்காரு முதல்வர். அப்படியே கையை கட்டி நிக்காரு. அது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தர் பேசும்போது பாக்குறேன் அப்படியே கையை கட்டிட்டு அப்படி நிக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முதல்வரும் இப்படிலாம் நம்ம பார்த்தே கிடையாது. இதெல்லாம் புதுசா இருக்கு. அவருடைய அந்த பாவனைகள், அவர் பண்றது எல்லாமே அவ்வளோக்குள்ள ஒரு யதார்த்தமா இருக்கு அவர் வந்து. ஸோ அதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுக்கறதுக்கு கட்சியில் உள்ள ஜெயசிமா அவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்க சொல்றாங்க. ஒரு 2 லைன் தான் வரவேற்பு கொடுக்க போறாங்க. நான் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த வரவேற்பு அப்படியே பார்த்து படிக்கிறாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. நீங்க வந்து புதுசு தான், ரைட்டு தான், 4 வரைக்கும் தானே சொல்ல போறீங்க. அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் எடுத்தோன்னே புதுசாக அவங்களை கொண்டு ஸ்டேஜ் ஏறி விட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, வரவேற்பாங்க, வரவேற்பு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து பேசணும். ஒரு 4 லைன் தான் முதல்வர் விஜய் அவர்களை பத்தி பாராட்டி கரூர் மக்கள் சார்பாக வரவேற்பு சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு ஒரு அப்படியே மொபைலை பார்த்து படிக்கிறது. ஏன்னா இந்த வாய்ப்புலாம் எவ்வளவு பேருக்கு கிடைக்காதுங்க. அதுக்கு எப்படி செய்யலாங்க? அதுக்கப்புறம் இன்னொரு பெண்மணிக்கு அந்த ஊர்ல உள்ள ஒருத்தருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிளேடு போட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னும் அந்த ஸ்பீச் நறுக்குற 4 பாயிண்ட் திறச்சு விட்டு போகலாம். நீங்க வந்து பேசலாம். ஸோ அந்த சகோதரிக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், அப்படி பேசுங்க, ஓகேவா? புதுசாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு பாட்டு இருக்கு, ஓகே. ஆனா மேம்படுத்தி இந்த மாதிரி வாய்ப்புலாம் எவ்வளவு பேருக்கு கிடைக்காது. எவ்வளவு பேர் தரமா இருக்காங்கயா அவங்க கூட பேசுறதுக்கு. சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்மோகனால தான் பேசுவாரு. அப்புறம் கருண் மன்னன் இப்ப புதுசா ஏடிஎம்கே சேர்ந்துருக்காருல எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் வந்து பேசுறாரு. அவர் நல்லா பேசினார், தெரியும்ல. அதுல வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு, நான் நோட் பண்ணேன். அதாவது நான் இப்ப சேர்ந்த உடனே எல்லாரும் என்னாலுமே விமர்சனம் பண்ணாங்க. ஆனா நான் போறேன், எங்க ஊர்ல ஒரு சின்ன குழந்தைங்க 3 வயசு குழந்தை சொல்லுது, ஏன்னா எங்க கட்சி வந்து சேர்ந்துட்டீங்களா மாமா அப்படின்னு. ஒரு பையன் சொல்றான், எங்க கட்சிக்கு வந்துட்டீங்க போல அப்படிங்க. ஸோ இப்படி எல்லா சின்ன சின்ன பசங்க வரைக்கும் எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது இப்போதைய இளைஞர் மட்டும் இல்ல, வரப்போற இளைஞருமே முதல்வர் முன்னாடி தான். அவரெல்லாம் அசைச்சிக்கவே முடியாது. எப்படி எம்ஜிஆர் அவர் இருந்தாரோ அதே மாதிரி நிரந்தர முதலமைச்சர் நம்ம தளபதி தான் அப்படின்னு அவர் புகழ்ந்து தள்ளிட்டு அவர் வந்து பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்முடைய முதல்வருடைய அந்த ஸ்பீச்சுக்காக தான் ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவும் போல என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதாவது எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் அவங்களுடைய அந்த பட்ட கஷ்டங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாருக்கும் ஆறாத ஒரு வடுவா மனசுல தான் செய்யும். அதுல முக்கியமா எனக்கு மிகப்பெரிய ஒரு வடுவா இருக்கிறது இந்த கரூர் சம்பவம் தான் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ நாம இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த கரூர் சம்பவம் நடந்த போது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் வந்துட்டு கரூர் சம்பவம் நடந்த போது அந்த டைம்ல கட்சிக்காரங்க வரைக்கும் 1 மாசம் அமைதியா இருக்காங்க, யாருமே பேசல. எதிர்கணிகள் அவ்வளவு எதிர்ப்பு போட்டுக்கிட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்களை தளபதியை போட்டு பயங்கரமா ஓடி போன கோலா அப்படி இப்படின்னு அந்த எல்லா தப்பையும் அவர் மேல சொல்லி விமர்சிக்கும் போது நான் இருந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் இன்னும் இருக்கு. ஸோ அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டா நம்ம அவருக்கு இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம சொன்ன பாயிண்ட்கள் தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சரியா கேட்டார் ஒவ்வொரு இடத்துலையும். என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒவ்வொரு ஏரியாவா பக்காவா பிளான் போட்டு நான் வந்து போயிட்டு இருந்தேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஆனா எங்கேயுமே நடக்காத மாதிரி, அதாவது அரியலூர்ல நான் பிரச்சாரம் முடிச்சுட்டு பெரம்பூருக்கு போகணும். ஆனா பெரம்பூருக்கு லேட் ஆயிட்டு, அங்க வந்து கூட்டம் அதிகமா இருக்கு, நைட் டைம் அதிகமாயிட்டு. அதனால பெரம்பூருக்கு போக வேண்டாம்னு காவல்துறை எங்களை திருப்பி அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா மக்கள் அங்க அவ்வளவுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி அவங்கள பார்க்காம போறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா காவல்துறை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, இல்ல சார் வேண்டாம், அங்க ரொம்ப ரோடு அதிகமா இருக்கு, நீங்க திரும்பி போங்க, இன்னொரு நாள் வச்சிருங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் வந்துட்டு அந்த பெரம்பூர் மக்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தேன். என்னால வர முடியல, நான் 100 நாள் வரேன்னு சொல்லியிருந்தேன். சரியா?
இப்போ அதே மாதிரி தான் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு போகும்போது இதே மாதிரி க்ரௌடு அளவுக்கு இருக்கு. அப்போ அந்த காவல்துறை நீங்க இது அதே மாதிரி நீங்க சொல்லிருக்கலாம்ல, இல்ல சார் க்ரௌட் அதிகமா இருக்கு, வேண்டாம் நீங்க திரும்பி போங்க, இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல. இதுக்காக நீங்க வந்து எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலாம் அவசியம் கிடையாது. காவல்துறை டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம அந்த ஹைவேஸ்ல இருந்து எங்களை அழகா உள்ள கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்கன்னு நான் வேற அதை பெருமையா அந்த மீட்டிங்ல, ஏன்னா உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. இவ்வளவு நான் ஒரு நஞ்சு கூட தெரிவிச்சிருந்தேன் காவல்துறைக்கு, அந்த கரூர்ல உள்ள காவல்துறைக்கு. ஆனா அதுக்கப்புறம் தானே தெரியுது நீங்க யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தானே தெரியுது. ஸோ நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, அங்க வந்துருந்தாங்கல்ல அதுல பிஞ்சு குழந்தைங்க, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்க, என் மேல எல்லாரும் பழிய போடுறீங்க, என்னெல்லாம பேசுறீங்க. அதாவது என்னுடைய ஒரு டான்ஸ் வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா டிவியை பார்த்துட்டு அது எங்க விஜய் மாமா, அது எங்க விஜய் மாமான்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா பாசமா இருக்கிற அதுங்களுக்கு என்னையா தெரியும். ஆனா அவங்களுடைய உயிர் அதில் போயிடுச்சுல. ஸோ அதுக்கு நான் காரணமா இருப்பேனா? என் மேல பழிய போட்டு இந்த விஷயம் நடந்த உடனே நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம நான் வந்து அப்படியே பிரமிச்சு போய் வீட்டுல இருக்கேன். ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டான், அதை பண்ணாலும் அவதூறு, அப்படி அவதூறு. அந்த வாய் இருக்குன்னா என்ன வேணா பேசுவீங்களா அப்படி அந்த சினிமாவில் பேசினாரு. உண்மையிலே அவருடைய இமோஷனல் நமக்கு புரியுது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்புறவன். இந்த பிரபஞ்சம் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேரும். அவங்க உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவர் 100% உண்மையா இருந்திருக்காரு, அந்த மக்களுக்கு உண்மையா இருந்திருக்காரு. அதில் அவருக்கு மேல ஒரு தப்பும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வேணே அவங்க எல்லாரும், அதாவது இதை வச்சு அவர் வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு போட்ட பிளான் சுக்குநூறாக போயிட்டு அவங்களுக்கு ஆப்படிச்சிட்டு, அதனாலதான் 2026 தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்க. புரியுதா? ஸோ அதை அழகா சொன்னாரு. நீங்க 2026 தேர்தலில் தக்க பள்ளி அவங்க கொடுத்துட்டீங்க, ஆனா இது மட்டும் போகுது, நிரந்தரமா அவங்கள கூப்பிலே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் வந்துட்டு மக்களுக்காக வந்திருக்கேன். எனக்கு இந்த பணமா ஜனமானு கேட்டீங்கன்னா ஜனம் தான் முக்கியம். மக்களுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் விட்டு இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். மக்கள் கூட தான் எப்பவுமே இருப்பேன். இந்த விஜய் மக்களுக்கானவன் தான் அப்படின்னு ஒரு கோடு போறாரு. போட்டு அதுக்கப்புறம் இப்போ சட்டசபையில் நடந்த விஷயங்கள், இப்போ ரீசெண்டா நடந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. அதாவது ஆவுனா வாய் திறங்க சிஎம், என்ன உங்க சிஎம்க்கு பேச தெரியாதா, அமைதியா இருக்காரு, உம்முன் இருக்காரு அப்படி இப்படின்னு. அதுல சட்டசபைக்கு வரும்போது இந்த பேஜ்ல வேற குதிட்டு வரீங்க. ஆனா ஒண்ணுப்பா, உங்க சிஎம் நீங்க நெஞ்சிலேயே குதிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. உண்மையிலே அது நக்கலை கலைச்சு விட்டாரு. சொல்றாரு, சரி பேச சொல்றாங்க, பேச ஆரம்பிச்சா ஓடுன்னு ஓட்ட முடிக்கிறாங்க. நான் வந்துட்டு வேற ஒன்னும் கேட்கல, பார்ட்டி ஃபண்ட் அப்படிதாங்க ஆரம்பிச்சேன். அது எந்த பார்ட்டின்னு சொல்லல, யாரு கட்சி எதுவுமே நான் சொல்லல. ஆனா உடனே பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஓடுறாரு. இனிமேல் நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம சபாநாயகர்கிட்ட ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். ஐயா நான் பேசும்போது எல்லா கதவுலையும் மூடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி, அப்படி அவங்களே முன்னஞ்சு குச்ச முன்னஞ்சதெல்லாம் குரு இருக்கும். நான் பார்ட்டி பண்ணு சொன்னதுக்கு எதுக்கு நீங்க ஓட்டம் முடிச்சு வெளியே ஓடணும் அப்படின்னு அந்த கேள்விக்கு நான் இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு தான் பதில் தெரியாத. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதறல் குரூப்ஸ் இருக்குல்ல, எதை எடுத்தாலும் குறைய மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற அதுங்களுக்கு எல்லாம் ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி சொன்னாரு பாருங்க. இப்ப நம்ம பதவிக்கு வந்து 55 நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல இந்த மின்சாரத்துறையில பதவி உயர்வு கொடுக்காம வச்சிருந்தாங்க, அதை நம்ம கொடுத்தோம். எந்த ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாம அந்த பதவி உயர்வு கொடுத்த உடனே ஒரு அக்கா ஒருத்தங்க கண்ணீர் மல்க அதை பாராட்டி வீடியோ போட்டாங்க. அது இல்லாம கண்ணுக்கு தெரியலையா? அதே மாதிரி அரசாங்க அலுவலகங்கள் எங்கேயுமே ஒரு பைசா லஞ்சம் யாருமே கேட்கறது கிடையாது. எந்த விஷயமா போனவன டக்குன்னு நடக்குது. அதை விட மரியாதை அதிகமா கிடைக்குது அப்படின்னு ஒரு முதியவர் சொல்றாருங்க. வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கண்ணுக்கு படாத, குறை மட்டுமே சொல்லி கதறி கால ரத்தம் வரைக்கும் கதறிக்கிறாங்க. அதாவது பெருசா சொல்றது டைலாக், அதாவது அப்படின்னா அந்த ஊழல் லஞ்சம் ரத்தத்திலேயே ஊறி போனது, அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நாங்க பண்ணல, வந்து 55 நாள் நாங்க பண்ணல, மனசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம் ஐயா. அதெல்லாம் உண்மையிலேயே மனசார்த்தமான ஒரு ஸ்பீச்சுங்க. நான் வந்து உண்மையிலே அது வந்து பாத்தீங்கன்னா நாம முதல்வருக்கு ஓட்டு போட்டு இப்போ வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல, உண்மையிலே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஒரு நல்லவருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுருக்கோம், நல்லவருக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல. நிறைய பேர் விமர்சிப்பான், கதறுவான், அவர் என்ன நடிகர், அவருக்கு என்ன அரசு தெரியுது, அதுக்கும் பயிற்சி கொடுத்தாரு. அதாவது ஆவணா வந்து பாத்தீங்கன்னா மேகதாது அணையை பத்தி எனக்கு தெரியாதா, அதை பத்தி தெரியாதா, எல்லாமே தெரியும். பாட்டுக்கு பாட்டு கச்சேரிகளுக்கும் பண்ண தெரியும். பேசட்டுமா சும்மா உங்களை மாதிரி டைலாக் விட்டுக்கிட்டு அது இப்படி இது பேசிட்டு இருந்தா சவுலா விட்டா நான் சிஎம் சவுலா விட்டா அதெல்லாம் மேட்டரே கிடையாது. தீர்வு என்ன, அதில் நாங்கள் தெளிவாக இருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி சும்மா நீங்கள் இப்போ யார் கதையோ தட்டிட்டு இருக்கீங்க தெரியாமலே இருக்கு. ஸோ பார்க்கலாம், இடைத்தேர்தலில் 2 பேரும் கூட்டுக்கலையில் கூட்டு போடாமல், அதாவது தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் எப்படி நீங்கள் வந்து நிற்கிங்க நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. இடைத்தேர்தலில் மேலே 2 பேர் தனியாக நின்று பாருங்கய்யா கூட்டணி இல்லாமல் அப்படின்னு. ஏன்னா இப்போ அவங்க நிலைமையும் அப்படி தான் இருக்கு. ஸோ மக்கள் வச்சு வெளுத்து விட்டுருவாங்க பாருங்க. குளத்தூர்ல 10 நிமிஷம் பேசினே கொத்து புரட்டா போட்டாங்க.
இடைத்தேர்தல வெளுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு சும்மா பேசினாலே மக்கள் வச்சு விடுவாங்க, இப்ப வெளுத்து விடுங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. கண்டிப்பா எல்லாம் டெபாசிட் காலியாக போகுது. ஸோ இன்னைக்கு ஸ்பீச் ஒட்டு மொத்தமா சும்மா அதுல ஒன்று ஹைலைட்டா அந்த 2 விஷயங்கள் இருக்கு சொல்லணும். அதாவது இங்க இருக்கிற கதறல் குரூப்லாம் என்னப்பா உங்க முதல்வர் நிறைய வாக்குறுதிகளா தேர்தல் டைம்ல விட்டாரு, அதை பெருசா ஒண்ணு செஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு கதைட்டே கிடைக்காங்க. வெயிட் பண்ணுங்க, வர்ற அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு உங்க அண்ணன் சொன்ன தாய்மாமன் தங்கம் திட்டத்தை அறிவுப்படுத்துற. இவன் சொன்னா செஞ்சே தீருவான், உங்களை மாதிரிலாம் கிடையாது, சும்மா ரியல் தாய்மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய்மாமன் அப்படின்னாரு. அது திரும்பி சொன்னாரு ரியல் தாய்மாமன்டா அப்படின்ட்டு. அது பாத்தீங்கன்னா அந்த தங்கைகளுக்கு உண்மையிலே ஒரு குறிப்பா இருந்திருக்கும். அதுல இன்னொரு கூடுதல் அவன் சொன்னாரு பாருங்க. அதாவது நீங்க எங்கேயாவது அரசு அலுவலகங்கள் எங்கேயாவது போறீங்க, அவங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்கனா நீங்க கொடுக்காதீங்க. அப்படி மீறி ஏதாவது உங்களை மற்றாங்க சொல்றாங்கன்னா சொல்லிருங்க அவங்ககிட்ட, ஏய் இது என் அண்ணனோட ஆட்சி, என் மகனோட ஆட்சி, என் தம்பியோட ஆட்சி, எங்க விஜய் ஆட்சி, எங்க விஜயமா ஆட்சி, நீங்க தைரியமா சொல்லுங்க, உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் அது உண்மையில அதான் மக்கள் இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது எங்க அண்ணனோட ஆட்சி, இது எங்க ஆட்சி, எங்க கட்சி. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா முக்காசி பேர், அதாவது அவங்களுக்கு, அதாவது இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தோஷப்பட்டா அவங்க சந்தோஷப்பட்ட மாதிரி, கட்சியில் ஒரு நல்ல சில அவங்க வீட்டில் ஒரு விஷயத்தில் நடந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ அதுதான் இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்னடா இது இப்படி போயிட்டடா, தமிழ்நாட்டில் இனிமேல் நம்மளாம் ஆட்சிக்கு வரவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது போல அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோக்குள்ள கதறல். இன்னைக்கு எல்லாரும் வெளிநாட்டை பார்த்து ஓடி போயிருக்காங்க. எதுக்கு? அவரை சமாளிக்கிறது இங்க தான் முடியாதுன்னு தான். அதுலதான் கடைசி பஞ்சு நான் சொல்ல நினைச்சது. என்னடா கரூருக்கு வந்துட்டாரு, இன்னும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பஞ்சு கொடுக்காம இருக்காரு. இதான் சொன்னாரு பாருங்க. அதாவது இங்க கொள்ளையடிக்கிறேன்னு இங்க ஒருத்தர் இருந்தாரு, திமுக கையார். அவரு இப்ப எங்கதான் இருக்காரு, ஒடு 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 வர்றாம்பாரு வெட்டக்காரன்னு நாம தெரிஞ்சு ஓடி ஒளிவாரு மனுஷன். அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர், அதாவது ஃபாரினுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு அழைகிறாரு. ஐயோ நீங்க நினைக்க வேண்டாம், நான் ஸ்டாலின் சாரோடனே நான் உண்மையிலே ஸ்டாலின் சார் மேலே எப்பவுமே ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அவரான சொல்ல இன்னொருத்தர் வேற ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு ஓடி போயிருக்காருல அவர் அப்படின்னு சொன்னார். யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும், ஏவா வேலு. ஸோ ஒன்னா தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளவுதான் இருக்கு. இப்போ கூட பாருங்க, சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டுறதுக்கு, அதாவது டெண்டர், அதை விட அதிகமான டெண்டர் கோரி அவ்வளவுக்குள்ள கொள்ளடிச்சிருக்காங்க. ஒவ்வொன்னா நாங்க எடுத்துட்டு இருக்கோம், ஒவ்வொன்னா வெளியே வரும். அதாவது ஒரு ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்தினா எப்படி பாத்திரம் நிரம்போது, ஆனா அந்த கீழே போற தண்ணி தான் எங்க போகுதுன்னு தெரியல. அப்படிதான் இருக்கு இவங்களுடைய ஆட்சி. இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கு. அதை இப்ப நாம ஒண்ணு மக்கள் முன்னாடி தூக்கி போடுறோம். அதான் உங்களுக்கு தெரியுமே, ஒரு பைசா நம்ம தொட மாட்டோம். மக்களாட்சி, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, இந்த மக்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு. உண்மையிலே உங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நடத்த போறாரு. அதான் உண்மை, அது நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்றாரு, இப்ப சாம்பிள் இதெல்லாம் இன்னும் விஸ்வரூபத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. இதுக்கே அப்படின்னா விஸ்வரூபத்தை காட்டுறேன். அதான் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு நம்மளால, அதாவது நம்மள மாதிரி நிறைய பேர் அவரும் தேர்ந்தெடுத்ததில் உண்மையிலே சந்தோஷப்படுறோம். உண்மையிலே ஒரு மாற்றம் நிகழ போகுது. அதாவது குறை சொல்ற வாய்கள் பைலட் பண்ணி சொன்னார்லாம், இதுக்கெல்லாம் நீங்க வாய் திறந்து பாட்ட மாட்டீங்களே அப்படின்ட்டு. அந்த குறை சொல்ற வாய்கள் யாருன்னு கேட்டீங்களா, முக்காவாசி எனக்கு திமுக விட இந்த இடத்துல நான் தமிழர் கட்சியை தான் நான் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஜென்மங்களே தெரியல, எதை எடுத்தாலும் போற, எதை எடுத்தாலும் நக்கல். நல்லது பண்ணாங்க பாராட்டுங்க ஐயா, அதான் நேர்மையான கட்சி. நீங்கெல்லாம் எந்த காலத்துல குறைய மட்டுமே சொல்லிட்டு உங்களை மக்கள் பாத்தீங்கன்னா சீண்ட கூட மாட்டாங்க. இங்க எத்தனை ஜென்மம் தான் ஜெயிக்க முடியாது. ஸோ மொத்தமா நிறைய விஷயம் கூட நான் மிஸ் பண்ணியிருப்பேன். முதலமைச்சர் விஜய் அவர் இன்னைக்கு உண்மையிலே மனசார இன்னைக்கு சரியான ஒரு ஸ்பீச் கொடுத்தார். இப்பெல்லாம் அவருடைய ஸ்பீச்சை பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோக்குள்ள ஒரு ஆர்வமா இருக்கு. உண்மையிலே மனசார நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது உண்மையிலே ஒரு மனசை நல்லதுன்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கும். அவர் முகத்திலே அவர் நடை உடை பவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான மனுஷன், ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அது அந்த ஃபேஸ்லேயே பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய முகத்திலேயே அவளுக்குள்ள பிரதிபலிக்கு. ஸோ நல்லா ஒரு ஆட்சியை நல்ல திடகாரத்தோட இருந்தவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்க அவருடைய ஸ்பீச்சை? ஸோ இன்னைக்கு நாம பேசுனதில்ல, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். கண்டிப்பா கதறல் இதுக்கப்புறம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பதிலடிலாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிலடி கொடுக்கலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.